Hello students, welcome to ChemEasy. இந்த வீடியோல nomenclature of alkanes எப்படின்னு சுருக்கமா பார்க்கலாம். உங்களுக்கு detailed explanation வேணும்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல IUPAC nomenclature of organic compounds அப்படிங்கிற டாபிக் அப்லோட் பண்ணியிருக்கு. அதை ஒரு தடவை பார்த்துருங்க. அதே மாதிரி ஹைட்ரோகார்பன்ஸ் இன்ட்ரடக்ஷன் டாபிக்கும் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ChemEasy சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே டாபிக் நம்ம சேனல்ல வித் இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன் கூட அப்லோட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இங்கிலீஷில் கன்வீனியன்ட்டாக இருந்தால் நீங்கள் அந்த வீடியோ கூட பார்த்துக்குங்க. நாமன்கிளேச்சர் ஆஃப் ஆல்கேன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்கேன்ஸ்னா என்னன்னு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். ஆல்கேன்ஸ் வந்து சேச்சுரேட்டட் ஓப்பன் செயின் ஹைட்ரோகார்பன்ஸ், அதாவது ஆல்கேனில் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் மாதிரியான மல்டிபிள் பாண்ட்ஸ் கிடையாது, ஒன்லி சிங்கிள் பாண்ட் தான் இருக்கும். அதே மாதிரி ரிங் ஸ்ட்ரக்சர் கிடையாது, ஒன்லி ஓப்பன் செயின் ஹைட்ரோகார்பன். இந்த அல்கேன்ஸில் ஒன்லி கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டும்தான் இருக்கும். ரெண்டு டைப் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து கார்பன் ஹைட்ரஜன் சிங்கிள் கோவலன்ட் பாண்ட், இன்னொன்று கார்பன் கார்பன் சிங்கிள் கோவலன்ட் பாண்ட். அல்கேன்ஸ்க்கு எந்த விதமான ஃபங்க்ஷனல் குரூப்ஸும் கிடையாது. அல்கேன்ஸோட ஜெனரல் ஃபார்முலா CnH2n+2. இதில் n வந்து நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இன் த மாலிகுல். சப்போஸ் இந்த CnH2n+2ல நீங்கள் n பிளேஸில் 1 சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? CH4 கிடைக்கும். அந்த CH4 தான் ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் த அல்கேன் ஃபேமிலி, அதாவது மீத்தேன். அதே மாதிரி இந்த ஃபார்முலாவில் n வந்து 2 சப்ஸ்டிடியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? C2H6 கிடைக்கும். இங்கே n is equal to 2. இந்த C2H6 வந்து ஈத்தேனோட மாலிகுலர் ஃபார்முலா. அதே மாதிரி இந்த n வந்து 3, 4, 5, 6 அப்படி நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டே போனால் நமக்கு இன்னும் ஹையர் அல்கேன்ஸ் வந்து கிடைக்கும். அல்கேன்கிறது வந்து IUPAC சிஸ்டம் ஆஃப் நாமன்கிளேச்சரில் இந்த மாதிரியான காம்பவுண்டுக்கு ஒரு ஜெனரிக் நேம். இந்த அல்கேன் மாதிரியான ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து அன்ரியாக்டிவ், அதாவது நார்மல் லெபார்டரி கண்டிஷன்ஸில் அன்ரியாக்டிவ். ஆனால் இந்த அல்கேன்ஸை வந்து டிராஸ்டிக் ட்ரீட்மெண்ட் மூலமாக நாம் ரியாக்ஷனுக்கு உட்படுத்த முடியும். இந்த ரீசன்னால அல்கேன்ஸை வந்து ப்ரீவியஸாக, அதாவது முன்னாடி வந்து பேராஃபின்ஸ்னு சொன்னாங்க. அந்த பேராஃபின்கிற டேர்ம் வந்து லாட்டின் டேர்ம்லேருந்து எடுத்தது. அதாவது பேரம் அப்படின்னா லிட்டில், அஃபினிஸ் அப்படின்னா அஃபினிட்டின்னு மீனிங். இப்போ நம்ம டாபிக் குள்ள போலாம். நாமன்கிளேச்சர் ஆஃப் அல்கேன்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அல்கேன்ஸோட ஜெனரல் ஃபார்முலா CnH2n+2. அதோட டைப் ஃபார்முலா வந்து RH. இந்த ஜெனரல் ஃபார்முலாவில் n பிளேஸில் நம்ம 1, 2, 3, 4 அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு ஒரு அல்கேனோட மாலிகுலர் ஃபார்முலா கிடைக்கும். ரெண்டு டைப் ஆஃப் நேமிங் இருக்கு இந்த ஹைட்ரோகார்பன்ஸ்க்கு. ஒன்று வந்து காமன் சிஸ்டம், இன்னொன்று வந்து IUPAC சிஸ்டம். வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காமன் சிஸ்டம் ஆஃப் நாமன்கிளேச்சர். ஆல்கேன்ஸோட ஃபர்ஸ்ட் 4 அல்கேன்ஸ், அதாவது மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன் இருக்கு இல்லையா, அந்த 4 அல்கேனுக்கு அதோட ட்ரிவியல் ஆர் காமன் நேம் யூஸ் பண்றாங்க. 5th அல்கேன்ல இருந்து ப்ரிஃபிக்ஸ், அதோட கார்பன் ஆட்டம் எத்தனை இருக்கோ அதை இண்டிகேட் பண்ற மாதிரி ப்ரிஃபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது கிரீக் நியூமரல்ஸ் பென்ட் அப்படின்னு யூஸ் பண்ணா அதில் 5 கார்பன் இருக்கிறதாவும், ஹெக்ஸ் வந்து 6 கார்பன், ஹெப்ட் 7, ஆக்ட் 8 அந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸ். அட் த எண்ட் சஃபிக்ஸ் வந்து ஏன் அப்படின்னு முடியும். ஸோ ஃபைனலாக ஒரு இண்டிவிஜுவல் ஆல்கேன் வந்து ஒரு சிங்கிள் வேர்டு, ஒன் வேர்டு நேம். இந்த டேபிளில் ஃபர்ஸ்ட் 12 அல்கேன் அதோட மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் மீத்தேன் CH4 மாலிகுலர் ஃபார்முலா, ஈத்தேன் C2H6, ப்ரோப்பேன் C3H8, பியூட்டேன் C4H10, பென்டேன் C5H12. இங்க பாருங்க பென்ட் வந்து இந்த கார்பன் 5 இண்டிகேட் பண்ணும். அடுத்ததா ஹெக்சேன் C6H14. இந்த ஹெக்ஸ் வந்து 6 இண்டிகேட் பண்ணுது, கார்பன் 6. ஹெப்டேன் C7H16, ஆக்டேன் C8
H18, nonane C9H20, decane C10H12, undecane C11H24, dodecane வந்து C12H26. ஒரே ஒரு மீத்தேன், ஒரு ஈத்தேன், ஒரு ப்ரோப்பேன் தான் இருக்கு. ஆனா கார்பன் ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சரை பொறுத்து 4 அல்லது அதுக்கு மேல கார்பன் ஆட்டம் இருக்கிற ஆல்கேன்ஸ் வந்து 2 அல்லது அதற்கு மேல ஐசோமெரிக் ஃபார்ம்ஸ்ல அவைலபிள். இதுல ஸ்ட்ரெயிட் செயின் இல்ல நார்மல் செயின் ஆல்கேன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது பிரான்ச்சஸ் இல்லாம அந்த ஆல்கேன்ஸை வந்து நார்மல் ஹைட்ரோ கார்பன்ஸ்னு சொல்லலாம். அதை வந்து ப்ரிஃபிக்ஸ் ஸ்மால் லெட்டர் என்ல மென்ஷன் பண்ணுவோம். பாருங்க, இது நார்மல் செயின். ஸோ 4 கார்பன், எந்த பிரான்ச்சும் இல்லாத ஸ்ட்ரெயிட் செயின் நார்மல் செயின். 4 கார்பன் இருக்கிற ஆல்கேன் வந்து பியூட்டேன். இது பிரான்ச்சஸ் இல்லாத நார்மல் ஹைட்ரோ கார்பன்ங்கிறதுனால ப்ரிஃபிக்ஸ் வந்து என் மென்ஷன் பண்றோம். ஸோ என் பியூட்டேன். அதே மாதிரி இங்க வந்து 5 கார்பன் ஸ்ட்ரெயிட் செயின், 5 கார்பன் ஆல்கேன் வந்து பென்டேன். இங்க நோ பிரான்ச்சஸ்ங்கிறதுனால என் மென்ஷன் பண்றோம். ஸோ என் பென்டேன். ஆல்கேன்ஸோட கார்பன் செயின்ல ஏதாவது ஒரு சப்ஸ்டிடியூட், அதாவது பிரான்ச் இருந்தா அந்த ஹைட்ரோ கார்பனை பிரான்ச்டு செயின் ஹைட்ரோ கார்பன் சொல்லலாம். அந்த பிரான்ச்டு செயின் ஹைட்ரோ கார்பன்ல இருக்கிற நார்மல் அல்லது பேசிக் செயின்ல செகண்ட் கார்பன்ல 1 கார்பன் பிரான்ச் இருந்தா அதை ஐசோ ஹைட்ரோ கார்பன்ஸ் சொல்லலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இது ஐசோ பியூட்டேன் ஸ்கெலிட்டான். அதாவது 4 கார்பன் ஆல்கேனா என்னன்னு சொல்லுவோம், பியூட்டேன். ஆனா இங்க வந்து இந்த 3 கார்பன் இருக்கு இல்லையா, இந்த செயின் தான் வந்து பேசிக் செயின். இதுல மிடில் கார்பன் செகண்ட் கார்பன். இந்த செகண்ட் கார்பன்ல ஒரு 1 கார்பன் பிரான்ச் இருக்கு, ஒரு கார்பன் சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கு. அதனால இது ஐசோ பியூட்டேன். ஸோ இந்த ஐசோ பியூட்டேன் ஸ்ட்ரக்சர் இங்க கொடுத்திருக்கு. அதே மாதிரி இது வந்து ஐசோ பென்டேன் ஸ்கெலிட்டான். இங்க பாருங்க, டோட்டல் 5 கார்பன் இருக்கிறதுனால பென்டேன். ஆனா இந்த பேசிக் செயின்ல 4 கார்பனும், இத இருக்கிற இந்த செகண்ட் கார்பன்ல ஒரு கார்பன் பிரான்ச் இருக்கு. அதனால இது ஐசோ பென்டேன் ஸ்கெலிட்டான். இங்க ஐசோ பென்டேன் ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்கு. 5 கார்பன் இருக்கிற பென்டேன்ல இருந்து அந்த பேசிக் செயின்ல இருக்கிற செகண்ட் கார்பன்ல ஒருவேளை 2 கார்பன் பிரான்ச்சஸ் இருந்தா, ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், 1 கார்பன் பிரான்ச். ஒருவேளை 2 கார்பன் பிரான்ச்சஸ் இருந்தா அந்த செகண்ட் கார்பன்ல அந்த ஆல்கேன் வந்து நியோ ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்லலாம். இங்க எக்ஸாம்பிள் பாருங்க, இது வந்து நியோ பென்டேன் ஸ்கெலிட்டான். ஸோ 5 கார்பன் ஆல்கேன் வந்து பென்டேன். இதுல இந்த 3 கார்பன் இருக்கு இல்லையா, இது வந்து பேசிக் செயின். இந்த செகண்ட் கார்பன்ல இங்க ஒரு கார்பன் அட்டாச் ஆயிருக்கு, இங்க ஒரு கார்பன் அட்டாச் ஆயிருக்கு, அதாவது 2 கார்பன் பிரான்ச். அதனால இது நியோ பென்டேன் ஸ்கெலிட்டான். இது நியோ பென்டேனோட ஸ்ட்ரக்சர். இது பாருங்க, டோட்டல் 6 கார்பன்ஸ். ஸோ ஹெக்சேன். இதுல இந்த 4 கார்பன் செயின் தான் பேசிக் செயின். இந்த செகண்ட் கார்பன்ல இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், 2 கார்பன் பிரான்ச் இருக்கிறதுனால இது நியோஹெக்சேன் ஸ்கெலிட்டான். இது வந்து நியோஹெக்சேன் ஸ்ட்ரக்சர். இங்க பிரான்ச்டு செயின் ஆல்கேன்ஸோட ஜெனரல் ஸ்ட்ரக்சரல் யூனிட்ஸ் கொடுத்திருக்கு. இது பாருங்க, இது ஐசோஸ்கெலிட்டான். ஸோ செகண்ட் கார்பன்ல 1 பிரான்ச் இருக்கு. இது ஐசோஸ்கெலிட்டான், இது ஐசோ யூனிட். அதே மாதிரி இது நியோஸ்கெலிட்டான். அதாவது இந்த செகண்ட் கார்பன்ல 2 கார்பன் பிரான்ச் இருக்கு. இது நியோஸ்கெலிட்டான், இது நியோ யூனிட். அடுத்ததா டைப்ஸ் ஆஃப் கார்பன்ஸ் இன் ஆல்கேன்ஸ். ஆல்கேன்ஸ்ல 4 விதமான கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும். அதாவது பிரைமரி கார்பன் ஆட்டம், செகண்டரி கார்பன் ஆட்டம், டெர்சியரி அண்ட் குவாட்டர்னரி கார்பன் ஆட்டம். பிரைமரி கார்பன் ஆட்டம்னா ஆல்கேன்ல இருக்கிற ஒரு கார்பன் இன்னும் ஒரு கார்பனோடையோ அல்லது எந்த ஒரு கார்பன் ஆட்டமோடையும் அட்டாச் ஆகாம, அதாவது பாண்ட் ஆகாம இருந்தா அந்த கார்பன் வந்து பிரைமரி கார்பன் ஆட்டம். செகண்டரி கார்பன் ஆட்டம்னா ஒரு கார்பன் இன்னும் 2 கார்பன் ஆட்டமோட அட்டாச் ஆயிருந்தா அது செகண்டரி கார்பன் ஆட்டம். டெர்சியரி கார்பன் ஆட்டம் வந்து வேற 3 கார்பன் ஆட்டமோடையும், குவாட்டர்னரி கார்பன் ஆட்டம் வேற 4 கார்பன் ஆட்டமோடையும் அட்டாச் ஆயிருக்கும். இங்க பாருங்க, இதுல உங்களுக்கு புரியும் ஈஸியா. இது ஒரு கார்பன் ஸ்கெலிட்டன் எக்ஸாம்பிளுக்கு. இதுல இந்த டெர்மினல் கார்பனும் இந்த டெர்மினல் கார்பனும் பாருங்க வேற ஒரு கார்பன் ஆட்டமோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த கார்பன் கூடயும்
இந்த கார்பனோடையும் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே வந்து பிரைமரி கார்பன் ஆட்டம். அடுத்ததாக இது பாருங்க, லெஃப்ட் சைடு ஒரு கார்பன் கூடயும் ரைட் சைடு ஒரு கார்பன் கூடயும் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த கார்பன் வந்து செகண்டரி கார்பன் ஆட்டம். இந்த கார்பன் லெஃப்ட்ல ஒரு கார்பன் இருக்கு, ரைட்ல ஒரு கார்பன் இருக்கு, இங்க மேல ஒரு கார்பன் மென்ஷன் பண்ணிருக்கு. ஸோ 3 வேற கார்பன் ஆட்டமோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த கார்பன் வந்து டெர்சரி கார்பன் ஆட்டம். அடுத்ததா இந்த கார்பன் பாருங்க, 4 சைடும் வேற 4 கார்பன் ஆட்டமோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது வந்து குவாட்டர்னரி கார்பன் ஆட்டம். அடுத்தது அல்கைல் ரேடிக்கல்ஸோட நேமிங் எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரேடிக்கல்னா என்னன்னா, அன்யூஸ்டு வேலன்சி இருக்கிற குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் வந்து ரேடிக்கல். அந்த அன்யூஸ்டு வேலன்சியை ஒரு டேஷ் மூலமா ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த ரேடிக்கல் நமக்கு அல்கேன்ல இருந்து கிடைச்சா, அதாவது அல்கேன்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணி நமக்கு அதன் மூலமா ஒரு ரேடிக்கல் கிடைச்சா அதுதான் அல்கைல் ரேடிக்கல். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன், அல்கேனோட டைப் ஃபார்முலா வந்து RH. அந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணா நமக்கு R கிடைக்கும், அது அல்கைல் ரேடிக்கல். இந்த அல்கைல் ரேடிக்கலோட நேமிங்க்கு நார்மல் இல்ல ஐசோ அல்கேன்ல இருக்கிற ஏனை வந்து YL மூலமா ரீப்ளேஸ் பண்ணா நமக்கு அந்த நேம் கிடைக்கும். நீங்க அல்கைல்ங்கிற வேர்ட்ல இருந்தே தெரிஞ்சுக்கலாம், அல்கேன்ல ஏன் ரீப்ளேஸ் பண்ணி YL போட்டா அல்கைல். அதே மாதிரி ஒரு அல்கேன்ல இருந்து அல்கைல் ரேடிக்கல் நேமிங்க்கு அந்த பேரண்ட் அல்கேன் நேம்ல இருக்கிற ஏனை ரீப்ளேஸ் பண்ணி YL அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி நார்மல் அல்கேன்ல அந்த எண்ட்ல இருக்கிற ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து ரிமூவ் பண்ணுவோம். ஒருவேளை அதுவே ஐசோ அல்கேனா இருந்தா அதோட பிரான்ச்டு அல்லது ஐசோ எண்டோட ஆப்போசிட் சைட்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் ரிமூவ் பண்றது போனா நமக்கு அல்கைல் ரேடிக்கல் கிடைக்கும். இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்கைல் ரேடிக்கல் நேமிங் ஈஸியா புரியும். இங்க பாருங்க, இது வந்து மீத்தைல் ரேடிக்கல். இது எதுல இருந்து கிடைச்சது? மீத்தேன்ல. மீத்தேனோட மாலிகுலர் ஃபார்முலா CH4. ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணா CH3. அதோட நேம் வந்து மீத்தேன்ல ஏனை ரீப்ளேஸ் பண்ணி YL போட்டா நமக்கு மீத்தைல் கிடைக்கும். இங்க ஈத்தைல், இது வந்து ஈத்தேன்ல இருந்து, அதாவது CH3ல ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணா CH3 CH2 கிடைக்கும். ஈத்தேன்ல இருக்கிற ஏனை ரீப்ளேஸ் பண்ணி YL போட்டீங்கன்னா ஈத்தைல். அடுத்ததா N ப்ரோப்பைல், இது நமக்கு N ப்ரோப்பேன்ல இருந்தோம். இது N பியூட்டைல், இது வந்து N பியூட்டேன்ல ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்றது மூலமா நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஐசோ ப்ரோப்பைல் ஸ்ட்ரக்சர், இது ஐசோ பியூட்டைல் ஸ்ட்ரக்சர். காம்ப்ளெக்ஸ் கேசஸ்ல எப்படி இருக்கும்னா, அல்கைல் ரேடிக்கல் நேமிங் எந்த கார்பன் ஆட்டம்ல இருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் ஆச்சோ அதை பேஸ் பண்ணி இருக்கும். அதாவது பிரைமரி கார்பன்ல இருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணோமா, செகண்டரியில இருந்தா, டெர்சியரியில இருந்தா, அதை பேஸ் பண்ணி அல்கைல் ரேடிக்கலோட நேமிங் இருக்கும். இங்க பாருங்க, இது N பியூட்டைல், இது N பியூட்டேன்ல இருக்கிற இந்த பிரைமரி கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆச்சு. ஸோ இது வந்து N பியூட்டைல். அடுத்ததா இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க, இது செகண்டரி பியூட்டைல், அதாவது இது செகண்டரி கார்பன், இதில் இருக்கிற ஹைட்ரஜன் ரிமூவ் ஆனதுனால இது வந்து செகண்டரி பியூட்டைல். அதே மாதிரி இது டெர்சியரி கார்பன், ஸோ இது டெர்சியரி பியூட்டைல். அதே மாதிரி இது N பென்டைல் ஆர் N அமைல், இது ஐசோபென்டைல் ஆர் ஐசோ அமைல், அதாவது ஐசோபென்டேன் ஸ்ட்ரக்சர்ல இருந்து நமக்கு இது கிடைக்கும். இது டெர்சியரி பென்டைல் ஆர் டெர்சியரி அமைல், அண்ட் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நியோபென்டைல். அடுத்த டாபிக் IUPAC சிஸ்டம் ஆஃப் நாமன்கிளேச்சர். ஃபர்ஸ்ட் 10 அல்கேன்ஸ் மற்றும் சிம்பிள் அல்கைல் ரேடிக்கல்ஸ்க்கு IUPAC சிஸ்டம்லையும் காமன் நேம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் பிரான்ச்டு செயின் அல்கேன்ஸோட நாமன்கிளேச்சருக்கு இந்த மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் நாமன்கிளேச்சர் வந்து தவிர்க்க முடியாததா இருக்கு. இந்த அல்கேன்ஸ் நேமிங்க்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. ஒன் பை ஒன் என்னன்னு பார்க்கலாம், அதோட எண்டில் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, அல்கேன் மாலிக்யூல் இருக்கிற லாங்கஸ்ட் கார்பன் செயின் எதுன்னு செலக்ட் பண்ணணும். அடுத்ததா அந்த செயின்ல இருக்கிற சப்ஸ்டிடியூண்ட், அதாவது அல்கைல் குரூப் சப்ஸ்டிடியூஷன் இருக்கும் இல்லையா, அந்த சப்ஸ்டிடியூஷன் நேம்ல இண்டிகேட் பண்றதுக்காக அந்த
லாங்கஸ்ட் கார்பன் செயினுக்கு நம்பரிங் கொடுக்கணும். அப்படி நம்பரிங் கொடுக்கும்போது எந்த பொசிஷன்ல சப்ஸ்டிடியூஷன் இருக்கோ, அதாவது எந்த கார்பன்ல அல்கைல் குரூப் சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கோ அந்த கார்பனுக்கு லோயஸ்ட் பாசிபிள் நம்பர் இருக்கிற மாதிரி நம்பரிங் கொடுக்கணும். காம்ப்ளெக்ஸ் ஹைட்ரோகார்பனோட ஐயூபேக் நேமிங்க்கு அந்த சப்ஸ்டிடியூட் பொசிஷன் நம்பரிங் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட சப்ஸ்டிடியூஷன் இருக்கும்போது அந்த சப்ஸ்டிடியூன்ஸை வந்து ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிக்கணும். அந்த நம்பரிங்க்கு முன்னாடியும் பின்னாடியும் ஹைஃபன் மூலமா அந்த ஆல்கைல் குரூப்போட நேம் வந்து செப்பரேட் பண்ணணும். ஆனா லாஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, அதாவது லாஸ்ட் ஆல்கைல் குரூப் அதை மட்டும் பேரண்ட் ஆல்கேன் நேமோட மெர்ஜ் பண்ணிடணும். அந்த பேரண்ட் ஆல்கேன் நேமுக்கும் அந்த லாஸ்ட் ஆல்கைல் குரூப் நேமுக்கும் இடையில எந்த ஒரு ஸ்பேஸும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரே சப்ஸ்டிடியூஷன், அதாவது ஒரே ஆல்கைல் குரூப் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல சப்ஸ்டிடியூட் ஆயிருந்தா அந்த ஆல்கைல் குரூப் நேமை வந்து திரும்ப திரும்ப மென்ஷன் பண்ணாம அதை வந்து நாம டை, ட்ரை, டெட்ரா அந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியரா புரியும் பாருங்க. இது வந்து 2-methyl pentane. இந்த பிரான்ச்டு செயின் ஆல்கேன்ல ஃபர்ஸ்ட் நாம பேரண்ட் செயின் எதுன்னு செலக்ட் பண்ணுவோம். இங்க பாருங்க, இந்த 5 கார்பன் இருக்கிற செயின் தான் வந்து பேரண்ட் செயின். அடுத்ததா இங்க பாருங்க, இந்த கார்பனோட ஒரு சப்ஸ்டிடியூஷன் இருக்கு, மேத்தைல் குரூப் சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கு. இப்ப இந்த பேரண்ட் செயினுக்கு நம்பரிங் எப்படி கொடுப்போம்? சப்போஸ் நீங்க இந்த இடத்துல, அதாவது ரைட் டு லெஃப்ட் நம்பரிங் கொடுத்தீங்கன்னா சப்ஸ்டிடியூஷன் எந்த இடத்துல வரும்? 1 2 3 4, இந்த 4th பொசிஷன்ல சப்ஸ்டிடியூஷன் வரும். இதுவே லெஃப்ட் டு ரைட் நம்பரிங் கொடுத்தீங்கன்னா செகண்ட் பொசிஷன்ல சப்ஸ்டிடியூஷன் வரும். ஸோ இந்த பொசிஷனுக்கு வந்து லோயஸ்ட் பாசிபிள் நம்பர் இருக்கிற மாதிரி கொடுக்கணும். ஸோ இந்த லெஃப்ட் டு ரைட் நம்பரிங் தான் கரெக்ட். அடுத்ததா ஃபைனல் நேம் என்னன்னு பாருங்க. 5 கார்பன் பேரண்ட் செயின் என்னது? பென்டேன். செகண்ட் பொசிஷன்ல மெத்தைல் குரூப் இருக்கு. ஸோ மெத்தைல் பென்டேன். பொசிஷன் வந்து நம்பர் 2ல இண்டிகேட் பண்றோம். இந்த நேம் ஆல்கைல் குரூப் நேமும் இந்த பொசிஷன் நம்பரிங்கும் ஹைஃபன் மூலமா செப்பரேட் பண்றோம். ஸோ 2-methyl pentane. ஆனா இந்த பென்டேன்கிற நேமும் மெத்தைன்கிற நேமும் மிடில் எந்த ஸ்பேஸும் இல்லாம ஒரு சிங்கிள் வேர்டு மாதிரி கொடுக்கணும். ஸோ மெத்தைல் பென்டேன். அடுத்ததா இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க. இது 3-ethyl 2-methyl hexane. இந்த ஸ்ட்ரக்சர்ல இந்த 6 கார்பன் இருக்கிறது தான் பேரண்ட் செயின். இந்த செயின்ல இங்க ஒரு சப்ஸ்டிடியூஷன் இருக்கு, இங்க ஒரு சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஸோ லெஃப்ட் டு ரைட் நம்பரிங் கொடுத்தீங்கன்னா இந்த ரெண்டு சப்ஸ்டிடியூஷனுக்கும் லோயஸ்ட் பாசிபிள் நம்பர் வரும். ஸோ இந்த செகண்ட் கார்பன்ல மெத்தைல் குரூப்பும் தேர்ட் கார்பன்ல ஈத்தைல் குரூப்பும் சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கு. 6 கார்பன் பேரண்ட் செயினோட நேம் என்னது? ஹெக்சேன். இப்ப மீத்தைல் குரூப்பும் சப்ஸ்டிடியூஷன் இருக்கு, ஈத்தைல் குரூப்பும் இருக்கு. ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல ஈத்தைல் தான் ஃபர்ஸ்ட் வரும், அடுத்ததா மீத்தைல் வரும். ஸோ ஈத்தைல் குரூப் வந்து தேர்ட் பொசிஷன்ல இருக்கிறதுனால 3-ethyl, திரும்ப ஒரு ஹைஃபன், செகண்ட் பொசிஷன்ல மெத்தைல் குரூப் இருக்கு. ஸோ 2-methyl hexane. ஸோ இங்க பாருங்க, இங்க ஹைஃபன் மூலமா செப்பரேட் பண்றோம். ஆனா இங்க இது இந்த ஆல்கைல் குரூப்பும் பேரண்ட் செயின் நேமும் எந்த ஸ்பேஸும் இல்லாம ஒரே வேர்டா கொடுக்கிறோம், methyl hexane. ஸோ இதோட நேம் என்ன? 3-ethyl 2-methyl hexane. இது பாருங்க 3-ethyl 3-methyl hexane. இங்கேயும் 6 கார்பன் பேரண்ட் செயின், அதனால ஹெக்சேன். தேர்ட் பொசிஷன்ல ஈத்தைல் குரூப்பும் இருக்கு, மீத்தைல் குரூப்பும் இருக்கு. ஆனா ஈத்தைல் தான் ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட், அதனால 3-ethyl, திரும்ப 3-methyl. ஸோ ரெண்டுமே வெவ்வேறு ஆல்கைல் குரூப்ங்கிறதுனால 2 டைம்ஸ் மென்ஷன் பண்ணணும் இந்த 3 பொசிஷன். ஸோ 3-ethyl 3-methyl hexane. இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க, இது 2,3 dimethyl pentane. ஸோ 5 கார்பன் பேரண்ட் செயின் வந்து பென்டேன். செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன் ரெண்டுலையுமே மீத்தைல் குரூப். ஸோ ஒரே ஆல்கைல் குரூப் ரெண்டு பிளேஸ்ல சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கு. ஸோ ரெண்டு தடவை மீத்தைல் மீத்தைல் அப்படின்னு மென்ஷன் பண்ணாம ரெண்டு பொசிஷன் நம்பர் மட்டும் 2,3 அப்படின்னு மென்ஷன் பண்ணி இந்த ரெண்டு மீத்தைல் குரூப்பை டைமீத்தைல் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ 2,3 டைமீத்தைல் 5 கார்பன் செயின்ங்கிறதுனால பென்டேன்.
நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி ஐயூபேக் நாமன்கிளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் டாபிக் வீடியோ ஒரு தடவை பாருங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட அதே மாதிரி அந்த டாபிக்கோட எண்டில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. உங்களுக்கு ஈஸியாக இன்னும் நல்லா புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கெம்இசி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.